ஹாய், வெல்கம் டு Peacock Nighties. நாங்கள் கலம்காரி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணினோம். இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஜர்னி. கலம்காரி மெட்டீரியல்ஸை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கலம்காரியோட ஸ்பெஷலே ஃபுல் ஆஃப் நேச்சுரல் கலர்ஸ், கெமிக்கல் ஃப்ரீ, no machinery is using for kalamkari production, and the main important thing is it is full of man-made, that is full of handwork only. ஃபேக்ட்ரியில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினதை வச்சு, நான் நேரில் பார்த்ததை வச்சு மெட்டீரியல்ஸை பற்றி அதாவது கலம்கரி மெட்டீரியல்ஸை பற்றி A to Z எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கலம்கரி ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு எனக்கு ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ரியலி கலம்கரி இஸ் ஒர்த் ஃபார் மணி. நம்ம பீகாக் நைட்டியில் வி ஆர் யூஸிங் ஸோ மெனி மெட்டீரியல்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். பட் கலம்கரி ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணினதுக்கப்புறம் ஐ ஃபீல் கலம்கரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் மெட்டீரியல். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கலம்காரியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி பிரிண்டிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் என்னென்ன மாதிரி பெயிண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கலம்கரி மெட்டீரியல் ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கலம்கரி பிரிண்ட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணுறது தான். நமக்கு கிடைக்கிற கிரே ரா மெட்டீரியலில் வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ச் போகிறதுக்காக நம்ம தண்ணியில் நல்லா அலாசணும். நல்லா அலாசி எடுத்துகிட்டு அதோட ஒயிட் கலரை பேல் எல்லோ கலரில் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, பஃபலோ மில்க்கு கூட ஒரு சில நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் போட்டு அந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி எடுத்தால் நமக்கு பேல் எல்லோ கலரில் கலம்காரி மெட்டீரியலுக்கு உண்டான அந்த கலரில் மெட்டீரியல் நமக்கு ரெடி. மெட்டீரியல் ரெடியான உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாங்க. கலர் ரெடி பண்ணுறது. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். கலம்காரிக்குன்னு ஒரு சில கலர்ஸ் இருக்குது. சப்போஸ் இப்போது பிளாக் கலர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் போட்டு அதை 120 days ப்ராசஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரிஜினல் பிளாக் கலர் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைமிங், ஒவ்வொரு மாதிரி மெட்டீரியல்ஸ், அதாவது எல்லாமே நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் அண்டு நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து கலர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட இதில் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறதே கிடையாது. கலர்ஸ் ரெடி பண்ணி முடித்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரிண்டிங் தாங்க கலம்கரி மெட்டீரியலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிரிண்டிங் பண்ணுறது. எல்லாமே வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு பிளாக்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000+ பிளாக்ஸ் வந்து டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு எந்த டிசைன், இப்போ மேங்கோ டிசைன் வேணும்னா அந்த பிளாக்கை எடுத்து என்ன கலர் வேணுமோ அதில் டிப் பண்ணி கிளாத்தில் ஒன் பை ஒன்னாக அவங்க கையிலையே வந்து அழகாக வரிசையாக வச்சுட்டே வராங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அவங்க எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இந்த பிரிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியலில் வந்து ஒரு பிளாக் கலர் பிரிண்ட்டு வந்து கொடுக்கணும், லைனாக கொடுக்கணும். அந்த 10 மீட்டர் கிளாத்தில் அந்த பிரிண்டிங் முடிஞ்ச உடனே அதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணணும். சன்லைட்டில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு சில லீவ்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு அதில் நல்லா அலசி எடுக்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கிற கலர்ஸு, ப்ளீட் ஆக போகிற கலர்ஸ் எல்லாமே அதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டு என்ன கலர் நமக்கு தேவையோ அது மட்டும் அந்த மெட்டீரியலில் வந்து சஸ்டெயின் ஆகுது. அப்போ அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் அலசினதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் டிப் பண்ணி அந்த பிளாக்ஸை மறுபடியும் அது மேலே வைக்கிறாங்க. திருப்பியும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் அந்த ஆரஞ்சு பிரிண்ட்டை காய வச்சு அதை மறுபடியும் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அலசி எடுத்து ட்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் ஆட் பண்ணும்போதும் இதை வந்து ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒரு 4 days கிட்ட டைம் எடுக்குது. இந்த மாதிரி தான் கலர்ஸ் எல்லாமே கலம்கரியில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க.
ஆக்சுவலாக கலம்கரி ரெடியாகி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு அவங்க நிறைய மெனக்கெடுறாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வாஷஸ் கிட்ட போயிடுது. அதனால வந்து கலம்கரி நம்ம மெட்டீரியல் வந்து நைட்டியாவோ குர்த்தியாவோ ரெடி பண்ணும்போது அதில் துளி கூட ஷ்ரிங்கேஜ் இருக்காது. ஆல்ரெடி அங்கே எல்லாம் அவ்வளோ டைம் வாஷ் பண்ணிடுறாங்க கிளாத்தை. எல்லா வேலையும் முடித்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கலம்கரி இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரியலி ஒர்த் ஃபார் மணி. அண்ட் ஆல்சோ எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டு, கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குங்க. உண்மையாகவே வந்து கலம்கரி இஸ் த பெஸ்ட் மெட்டீரியல். அவங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் வெயில் டைம் அதாவது வந்து கலம்கரி மெட்டீரியலை காய வைக்கிறதுக்கு வந்து நல்ல சன்லைட் தேவை, நிறைய தண்ணி தேவை. இப்போ மழை காலத்தில் நல்லா காய வைக்க முடியாது, அடிக்கடி மழை வந்துடும். ஸோ அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே டிலே ஆகுது. அதே வந்து வெயில் காலத்தில் தண்ணி நிறைய தேவைப்படும், தண்ணி ஷார்ட்டேஜாக இருக்கும். அப்போயும் அவங்களால ஒர்க் பண்ண முடியறதில்ல. ஒன்லி வின்டர் சீசனில் அவங்களால நார்மலாக ஒர்க் பண்ண முடியுது. மற்ற சீசனெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த டைமிங் பொறுத்து, இருக்கிற தண்ணியை பொறுத்து, இருக்கிற வெயிலை பொறுத்து அவங்க வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 15 டேஸில் முடிகிற ப்ராசஸ் 1 மந்த்து கூட இழுக்கும் இந்த மாதிரி மழை சீசனில். நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் கலம்கரி மெட்டீரியல். எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரிண்டிங் அண்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நல்லா செக் பண்ணி தான் இங்கே ஆர்டர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், நம்ம பீகாக் நைட்டியில் ஸ்டிச்சிங் குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி அண்டு ஃபிட்டிங் குவாலிட்டி நம்ம எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். ஸோ சூப்பரான குவாலிட்டியில் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதனால் இம்மீடியட்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸில் பண்ணித்தரேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம டெலிவரி வந்துடும், நைட்டி மெட்டீரியல்ஸ் வந்துடும். நான் அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக்கில் நான் வந்து உங்களுக்கு குர்த்திஸு, நைட்டீஸு, ஃப்ராக்ஸு, ஃபீடிங் வேர்ஸு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ 2 to 3 வீக்ஸில் சூப்பரான அழகான பிரிண்டில் குவாலிட்டியான மெட்டீரியலில் நீங்கள் கலம்கரி ப்ராடக்ட்ஸு, நைட்டீஸ், குர்த்தீஸு, ஃப்ராக்ஸு அண்டு ஃபீடிங் வேர்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே. நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எப்போ நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலம்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆனோடனையும் ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப்பில் தான் வந்து அப்டேட் பண்ணுவோம். So subscribe our channel and thank you so much for your support.